சர்வசக்திக்கு என் வணக்கம். காரக ஜோதிடம் திருஞான சம்பந்த ஜோதிடர். காரக ஜோதிடம் திருஞான சம்பந்த ஜோதிடர். காரக ஜோதிடம் திருஞான சம்பந்த ஜோதிடர். அரியலூர். நன்றி. என்னுடைய தமிழ் ஜோதிடத்தை பற்றி நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிடத்தை நானே ஆய்வு செய்து இது எப்படி அப்படிங்கிறது சில உண்மை விவரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் யாருமே அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணவே கிடையாது. ஏதோ யாரோ ஒருத்தர் அப்படியே பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா இது நான் என்னுடைய உருவமே பார்க்குறது என் முகம்லாம் அசிங்கமாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் யாரும் பார்க்குறதெல்லாம் அப்படியே தள்ளிட்டு போயிடுறாங்க. அதனால் ஏன்னா தத்துவத்தை ஒரு முறை தான் தத்துவத்தை பேசுவாங்க. உண்மைங்கிறது ஒரு முறை தான். அதை பார்த்துக்கிட்டு அப்புறம் மீண்டும் மீண்டும் பொய்யை தான் பேசுவாங்க. ஆனால் உண்மை என்பதை பார்க்குறதுக்கு ஜனங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் எனக்கு அதிக பேருக்கு இதில் அதிகமாக யாருமே சர்ப்ரைஸ் கொடுக்குறது லைக் கொடுக்க பண்ண கிடையாது. ஒரு ஆர்வத்துடன் எதையுமே செய்ய கிடையாது எனக்கு. அதனால் என்னுடைய யூடியூப் சேனல் அதிக நபர்கள் பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. பார்க்கும்போதெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுங்க, லைக் கொடுங்க. இதை கமெண்டில் போடக்கூடாதா? அதை பற்றி நான் ஒன்றும் உங்கள்கிட்ட எதுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி போட்டால் எனக்கு கமெண்ட் வரணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் வார்த்தை இப்படி தான் ஜாதக பலன் என்பதை இந்த வீடியோ கால் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஐந்திணைகள் என்றால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதான் ஐந்திணைகள். அதாவது குறிஞ்சி, மருதம், முல்லை, பாலை, நெய்தல், இதெல்லாம் ஐந்திணைகள். ஐந்திணைகள் ரொம்ப புலவர்கள் அழகாக எழுதியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நெய்தலுக்கெல்லாம் பெரிய கதையே இருக்குது, நாடகமே இருக்குது நெய்தலுக்கு. நெய்தல் என்றால் கடலை குறிக்கிறது. ஆனால் குறிஞ்சி என்றால் மலைகளை குறிக்கின்றது. குறிஞ்சி என்றால் குறிஞ்சி சார்ந்த காடுகள் அப்படின்னு சொல்லலாம். குறிஞ்சி சேர்ந்தவை எல்லாம் மலைக்காடுகளை குறிக்கக்கூடியது. அதனால் குறிஞ்சி, மருதம் என்பதெல்லாம் நமக்கு நிலம் தான் எல்லாமே. நிலத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம் அப்படின்னு ஏகப்பட்டது. அப்படியே அது குறிஞ்சி சார்ந்தவை, நிலத்தை சார்ந்தவை, முல்லை இப்படிலாம் இருக்குங்க. அதனால் குறிஞ்சி, முல்லை, பாலை, நெய்தல், மருதம் என்ற ஒரு ஐந்திணைகள். இந்த ஐந்திணைகளை குறித்து நான் இதுக்கு எண்கள் எடுத்து ஒவ்வொரு திணைகளும் எந்தெந்த வார்த்தடி அந்த சாணத்தில் அமைந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். மருதத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 1, 5, 7, 7 எல்லாம் கூட்டாகி 20. அதனுடைய விதி என்பது 8. அப்போ மருதத்துக்கு 2ஆம் இடம். மருதம் என்பது கேட்பவர்களுக்கு தெரியும். நானும் கொஞ்சம் படிப்புக்காரன் தான். ஆனால் அதிகமாக எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் என்பதெல்லாம் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நான் படிக்கிறதெல்லாம் அதெல்லாம் என்னன்னே எங்களுக்கு தெரியாது. சும்மா இப்படி பேப்பர் மூலமாக அதனால் தெரிஞ்சுக்கிறேன் நான். அதனால் சில புராணங்கள் இதெல்லாம் படித்து அதன் மூலமாக தான் நான் சொல்லிக்கிட்டு வருவேன். நான் படிக்கிற காலத்தில் எனக்கெல்லாம் இது தெரியாது. நான் படித்ததெல்லாம் அந்த காலத்தை படிப்பேன். அதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க வாத்தியர்களே சோம்பேறிப்பட்டு அதெல்லாம் சொல்லித்தர முடியாது. அவங்களுக்கு அந்தளவுக்கு அப்படி இருக்குது இப்படின்லாம் சொல்ல கிடையாது. ஆனால் அதாவது மருதத்துக்கு 4 எழுத்து. 4 எழுத்துக்குரிய எண்கள் 1, 5, 7 எல்லாம் கூட்டாகி 20. அதனுடைய விதி என்பது 2. அப்போ மருதத்துக்கு விதியின் 2ஆம் இடம். அடுத்ததாக குறிஞ்சிக்கு 4 எழுத்து. 4 எழுத்துக்குரிய எண்கள் 3, 9, 1, 4 இதெல்லாம் கூட்டாக 17. அதனுடைய விதி என்பது 8. குறிஞ்சி 8ஆம் இடம். மருதம் என்பது 2ஆம் இடம். அடுத்ததாக முல்லைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் 3, 1, 8 எல்லாம் கூட்டாக 12. அதனுடைய விதி என்பது 3. அப்போ முல்லைக்கு 3. பாலை. அடுத்ததாக பாலைக்கு 2 எழுத்துக்கள். பாலை என்றால் என்ன? மணல், ஒட்டகம் வாழ் இடம். பாலை என்றால் பாலைவனம். அதான் பாலை என்பது. பாலைக்கு 2 எழுத்து. 7, 8 எல்லாம் கூட்டாக 15. அதனுடைய விதி என்பது 6. பாலைக்கு 6ஆம் இடம். அடுத்தது நெய்தலுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 2, 8, 7, 1 எல்லாம் கூட்டாக 18. அதனுடைய விதி என்பது 9. அப்போ நெய்தலுக்கு 9ஆம் இடம். கடல் பாருங்கள். கடல் 7 கண்டங்களாக நம்ம உலக தேசத்துக்கு பிரிச்சிருக்காங்க. அது கடலுக்கு விதி எண் 7. கடல் 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 1, 5, 1, 7 எல்லாம் கூட்டாக 7. அப்போ கடல் 7ஆம் இடம். நம்ம தேசத்தை ஆசிய நாடு என்று ஆசிய நாடு அப்படி சில 2 நாடாக பிரித்து அது இரண்டாக உலகத்தை பிரித்து உள்ளார்கள். அதுதான்
கடல் 7. கடலால் தான் உலகத்தை பிரிச்சிருக்காங்க, தேசமாக பிரிச்சிருக்காங்க. அதான் கடல் 7. அப்போ நம்ம வந்து ஆசிய நாட்டில் நம்ம இருக்கோம். வேறு இன்னொரு நாடு அது எனக்கு தெரியாது. ஆசிய நாடு வடக்கு தெற்குன்னு வச்சுக்க வேண்டியதான், இல்லைன்னா கிழக்கு மேற்குன்னு வச்சுக்க வேண்டியதான். ஆனால் கடல் 7. கண்டம் 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய என்கிறது 1, 1, 3, 5, 7 கூட்டாக 16. அதோட விதி என்கிறது 7. இந்த உலகத்தை வந்து கண்டம்னு சொல்லலாம், கடல்னு சொல்லலாம். கடலால் பிரிக்கப்பட்டது கண்டம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதனால் கண்டம் 7 கண்டத்தை தாண்டி போகிறோம், ஒவ்வொரு கண்டத்தை தாண்டி போகிறோம்னு சொல்லுவாங்க. அதான் கண்டம் என்பது 7. அதான் கடல் 7. கடல் 7 கடல் தாண்டி போகும். ஒவ்வொரு கடலுடைய நிறங்கள் மாறும். கருமை நிறமாக இருக்கும், மஞ்சள் நிறமாக இருக்கும், சிவப்பு கரை. ஒவ்வொரு மண் வளத்தை பொறுத்தளவு கடல் நீரும் மாறும். ஆனால் அதான் கண்டத்துடைய விதியின் 7. அடுத்ததாக வந்து உடலுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்கிதம் 3, 5, 1 எல்லாம் கூட்டாக்க 9 தான். இப்போ உடலுக்கு 9 வாசம் சொல்லியிருக்காங்க இல்லையா? மூக்குக்கு 2 துவாரா, வாய்க்கு 1, காதுக்கு 2, கண்ணுக்கு 2, மற்ற மலம் வர வழி, சிறுநீர் வர வழி, இதெல்லாம் கூட்டாக்க 9 கரெக்டாக வரும். அதனால் வந்து அதான் உடலுக்கு 9 வாசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவிஞர்கள். அது ரொம்ப கச்சிதமாக சொல்லியிருக்காங்க. எண்ணி எந்த இடம்னு எண்ணி சொல்லியிருக்காங்க. அதான் உடலுக்கு 9 வாசல்ங்கிறது. அடுத்ததாக அந்த மலைக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணும் 1, 8 அதெல்லாம் கூட்டாக்கா 9. அதோடைய விதி என்பது 9. மலைக்கு வந்து 9ஆம் இடம். குகைக்கு வந்து குகை 2 எழுத்துக்கள். அதுக்கு 2 எழுத்துக்குரிய எண்கள் தான் 3, 5. 2 எழுத்து தாங்க குகை. எவ்வளோ பெரிய ஆழங்கள் குகைக்கு, எவ்வளோ பெரிய மாளிகைகள்லாம் குகைக்குள்ளே கட்டியிருக்காங்க. அது 2 எழுத்துக்கு வருது. குகை 8. குகையோட விதியில் 8. காடு 2 எழுத்து. 2 எழுத்துக்குரிய காடு எவ்வளோ பறந்துருக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் காடோட விதிங்கிறது 8, 6. அதோடைய எண்களிலும் 8, 7 எல்லாம் கூட்டாக்கா 15. அதோடைய விதி என்பது 6. காடு நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழே வந்து நான் இருக்கிற மாடி கீழே வந்து ஹோட்டல் இருக்குங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்து வடை சுடுவாங்க, ரெடி ஏதாவது பிடிக்கும். அதாக தான் இருமல் வருது, காரம் மூக்கில் ஏறும்போது தும்முறேன். அதனால் வந்து அடுத்ததாக காடுக்கு வந்து விதியின் 6. காடு என்பது அழியும் இடம்தான். அதனால் காடு விரைவு ஸ்தானத்தை வருவதால் தான் காடு எல்லாம் நகரமாகிறது, வீடாகிறது. காடு என்ற சொல் நிலையில் அதனால் தான் விரைவு ஸ்தானத்தில் வருகிறது. அடுத்ததாக வந்து உயிரே என்ற ஒரு 3 எழுத்துக்கு 3, 3, 4 இதெல்லாம் கூட்டாக்க 10. அதோடைய விதி என்பது 1. அப்போ உயிரே என்ற சொல்லுக்கு 1ஆம் இடம், லக்கணம் 1ஆம் இடம். அதான் உயிரே என்று சொல்லுக்கு விதியின் 1ஆம் இடத்துக்கு வருது. நம்ம உயிரை வந்து உயிரே அப்படின்னு சொல்கிறோம். அந்த உயிர் என்ன? நம்ம தான், வேறு யாரும் இல்லை. நம்ம உயிரும் கேட்குது, நம்ம உடம்பும் கேட்குது. அடுத்ததாக வந்து இப்போ எல்லாம் சில இது எழுதுனேன், அதுக்காக தடுமாறதான் இருக்குது. உயிரே என்று விதியின் 1ஆம் இடத்தில் வருகிறது. உயிரே. அங்கத்துக்கு 4 எழுத்து. 4 எழுத்துக்குரிய எண்கிறது 1, 8, 1, 7 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அங்கம் வந்து 8ஆம் இடம். அங்கம் 8ஆம் இடம். நம்ம அங்கத்தில் வந்து உடம்புல வந்து எல்லாமே அங்கம்தான், அதுக்கு பேர். ஒவ்வொன்றையும் அறுத்தாக ஒவ்வொன்றும் அங்கம்தான். அந்த அங்கத்தெடு இந்த அங்கத்தெடு பெயர்கள் வைத்து சொல்லப்பட்டுள்ளது. அதனால் அங்கம் 17, 18 வகை வருகிறது. அடுத்த இடுப்புக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எழுதினா 2, 7, 6, 2 அதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போது இடுப்போட விதி எண் 8. அங்கம் 8, இடுப்பு 8. 8 விதமாக இந்த இடுப்பில் வந்து என்னென்ன வளைஞ்சிருக்கு சொல்லியிருக்கோ அதான் 8. இடுப்பு விதி எண் 8. அப்போது இடுப்போட விதி எண் 8. 8 ஆங்கிலத்திலும் கிடையாது, 8 மீட்டர்னு கிடையாது. அது இடுப்பு அப்படிங்கிறதுக்கு 17. அதோடைய விதி என்பது 8. அடுத்ததாக வந்து அறிவுக்கு வந்து 3 எழுத்துக்கள் 1, 9, 7 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அறிவு 8ஆம் இடம். கல்வியும் 8ஆம் இடம் தான். ஓரிட்டு ஒழுக்கம் பெறாதவர்களையும் ஈட்டு கற்காத கல்வின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அது சிந்தாமணிலையும் இருக்குது, கவிஞர்கள் பாடலாகவும் எழுதியிருக்காங்க. மகிமைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 1, 2, 5 இதெல்லாம் கூட்டாக 8.
அதில் மகிமை வந்து 8ஆம் இடம். மகிமைங்கிறது என்ன? வாசனை திரைவை நம்ம என்னென்ன பூசிக்கிறோமோ அது அத்தனையுமே மகிமை. என்ன சோப்புறமோ அது ஒரு மகிமை, என்ன சென்று தெளிக்கிறோம் அதான் மகிமை. அப்போ பாடிக்கு என்னென்ன தெளிக்கிறோமோ அது எல்லாமே அத்தனை உண்டு. ஆனால் வாசனை திரைவைகள் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே மகிமை. அது ஒரு மகிமை. என்ன சாப்பிட்றாரு டெய்லியும் நல்லா பல இருக்கார், நல்லா அழகாக இருக்கார் அப்படின்னு கேட்குறாங்களா, அதுதான் மகிமை. என்ன மகிமையாக பயங்கர மகிமையாக பார்த்தா மகிமையாக இருக்குது. சாமி போல் இருக்குது. சாமிக்கு வந்து எப்படி பூவெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா மகிமையாக அதான் மகிமை. ஸோ ஒரு சாமி கல் சாமிக்கு வந்து மாலைகள் பூ வண்ணங்களை போட்டு ரொம்ப மகிமையாக இருக்குது. அது பார்க்குறது தான் மகிமை. சாமி வந்து நம்ம வாயில் வந்து பேச போதில் பார்க்குறது தான் மகிமை. அது ஒரு சந்தோஷம். அதான் மனிதர்களுக்கு வந்து அப்படி செய்ய முடியாது. கல்லுக்கு செய்து நம்ம வந்து சந்தோஷப்படுறோம். அந்த சந்தோஷம் தான் மகிமை. அதனால் வந்து நம்ம என்னென்ன பயன்பாட்டுக்கு கொண்டு வரோமோ அது அத்தனையுமே மகிமையாக இருக்கிறது. ஆயுசுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 8, 4, 5. அப்போ 12, 5, 17 அது எல்லாமே அதுக்கு கூட்டினாக்கா 17 அதோடய விதி என்பது 8. ஆயுசு 8ஆம் இடங்க. 8ஆம் இடம் தான் ஆயுள் காரகன் சனி. இதுதான் ஆயுள் காரகன். அப்போ 8ஆம் இடம் ஆயுசு சொல்லக்கூடியதாக 8. பார்த்திங்களா, கரெக்டாக வருதுங்களா? ஆனால் ஜாதகம் ஒரு நான் உருவாக்கப்பட்ட என்கிற வார்த்தை அடிப்படையே அந்தந்த சாலத்து அடிப்படையில் காட்டப்பட்டு வருகிறது. நாம் சோதிட பொய்யல்ல, எல்லாமே ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே ஜாதக பலன் எழுதியிருக்காங்க, பலன்கள் எழுதியிருக்காங்க. அது அத்தனையுமே உண்மைங்க. கிரகங்கள் போது 12 சாணங்க அத்தனையுமே உண்மைங்க எல்லாமே. ஆனாலும் வந்து மாற்றி பேசணும். எப்படின்னா அது மாற்றி பேசுகிறதுக்கு அது பல உதாரணத்தெல்லாம் கண்டுபிடிச்சிது. இப்போ அதுபோல் வந்து இது இல்லை, இது எல்லாமே வார்த்தை அடிப்படை தான் நடக்கும். ஆனாலும் வந்து ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே உருவாக்கப்பட்டு தமிழ் எழுத்து 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்களுக்கு நான் காட்டி அதுக்குரிய ஆராய்ச்சி செய்து இப்படித்தான் நான் சொல்லி வருகின்றேன். இதுதான் எல்லா மொழிகளுக்கும் இப்படித்தான். அந்தந்த மொழிகளிலும் எண்கிருதம் எடுத்து செஞ்சாக்கா அந்தந்த வார்த்தை அடிப்பாக அந்த சாணங்கள் வரணும். இப்போ வந்து நமக்கு 8ஆம் இடம் ஆயுள் சாணம் வருது அப்படின்னா ஆயுஷ் என்று சொல் வந்து 8ஆம் இடம் வேறு மொழிக்கு என்ன எந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதான் ஒவ்வொரு மொழியிலையுமே வார்த்தை அடிப்படை ஜாதகம் அமைச்சிருக்காங்க. அதான் இங்கிலீஷில் மட்டும்தான் அது வந்து காட்டி அவங்க பேரை வச்சு பிறந்த தேதி வச்சுமே என்கிட்ட எழுதிட்டாங்க. ஆனால் வார்த்தை அடிப்படை தான் ஜாதக பலங்கிறது. அது உண்மைன்னு அவங்களாலே சொல்ல முடியாது. நான் சொல்கிறேங்க, எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வந்து சொல்லுவேன். இது என்னுடைய வீடியோக்களில் ஒரு சாட்சி. நான் சொல்லக்கூடியது எல்லாமே என்னுடைய வீடியோக்களே நான் சொல்லக்கூடிய அத்தனையுமே என்னுடைய வீடியோக்கள் சாட்சி. இப்படித்தான் தமிழ் ஜோதிடம் நான் வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கேன். நான் ரைட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். நான் ரைட்ஸ்லாம் இடம் தெரியாமல் ரொம்ப ஆண்டு காலம் தடுமாறி எப்படியோ வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இந்த வீடியோக்கள் மூலம் நான் பேசப்பட்டு வருவதெல்லாம் இது என்ன சார்ந்தது தான், வேறு யாரையுமே இல்லை. எனக்கு யாருமே வந்து துணையாக இருந்து யாரும் சொல்லித்தரவில்லை. இதை நான் மட்டும்தான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் வார்த்தடிப்பு ஜாதக பலன் மேஷ வருஷம் மிதுன கடக சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகர கும்பம் மீனம் இத்தனைக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் பலன் சொல்லப்பட்டு வருகின்றேன். இதுதான் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் என்பது. ஆனாலும் வந்து 3 நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கிரகங்கள் அத்தனையுமே இந்த என்கிற வார்த்தை அடிப்படையில் செயல்பட்டு மக்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. அழிக்கிறது அழித்து உருவாக்கப்பட்டு வருகிறது. அதனால் வந்து அழிவுன்னு இருந்தால் ஒரு நிகழும் என்ற ஒரு வார்த்தைகள் இருக்குது. ஆனாலும் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் காரக ஜோதிடம் இதுவரை சொல்லப்பட்டு வருவது திருஞான சம்பந்த ஜோதிடம், காரக ஜோதிடம், அரியலோ நன்றி. எல்லாம் ஆதரவு கொடுங்க.